ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நியூ vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ வென்யூ. ஸோ இப்போ ரீசெண்டாக எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வென்யூ மாடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக, அண்ட் நிறைய வேரியண்ட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக நம்ம என்னென்ன வேரியண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து வேரியண்ட்ஸ் எல்லாமே ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் EX அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது வேரியண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா HX2 அண்ட் HX4, HX5, HX6 இந்த மாதிரி வேரியண்ட்டில் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஜினில் பெருசாக எந்த சேஞ்சஸுமே கொடுக்கல. இன்ஜின்ஸ் எல்லாமே அதே தான். 1.2 கப்பா இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 1 லிட்டர் டர்போ GDI கொடுத்துருக்காங்க, அண்டு 1.5 CRDI டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மாடலில் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. HX5யும் அண்ட் HX10லேயும் கொடுக்குறாங்க. HX10ன்றது டாப் மாடலு. கிட்டத்தட்ட நமக்கு 8 வேரியண்ட்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.2 கப்பா கொடுக்குறாங்க மேனுவல், அண்ட் டர்போலையும் மேனுவல் கொடுக்குறாங்க, அண்ட் டீசல்லையும் மேனுவல் கொடுக்குறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா HX5லேருந்து ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. டர்போ DCTயில் கொடுக்குறாங்க, அண்ட் CRDI டீசலில் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. 1.2 கப்பால் ஆஸ் யூஷுவல் மேனுவல் மட்டும்தான், ஆட்டோமேட்டிக் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் உங்களுக்கு மொத்தம் 4 வேரியண்ட்ஸில் கொடுக்குறாங்க டர்போவில். அண்ட் டர்போ வேரியண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா HX5ல் ஆட்டோமேட்டிக்கு, அண்ட் HX6ல் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க, அண்ட் HX8ல் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க, அண்ட் HX10ல் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. ஸோ டீசலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேரியண்ட்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்கு. ஒன்று HX5லையும் அண்டு HX10ல் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் வந்திருக்க அப்டேட்ஸு. ஸோ இதில் உள்ள நமக்கு இன்டீரியரில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா வர அப்டேட்ஸில் ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில் எதனா வண்டியை பற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் புது வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.